நடக்கக்கூடிய ஆட்சி ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கோவை சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு எதிராக உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை அரசியல் மோதலா அல்லது சமூக நலனா? பார்க்கலாம் இந்த காணொளி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தற்போது இருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசு பெண்கள் பாதுகாப்பு குறித்து வெறும் விளம்பர நடவடிக்கைகளில் மட்டுமல்லாமல் நிலையான மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குவதிலும் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும், வெறும் ரீல்ஸ் அரசாக அல்லாமல் ரியல் அரசாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், இந்த மனிதாபிமானற்ற குற்றச் செயலை வன்மையாக கண்டிப்பதுடன் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும், இதையும் தாண்டி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குற்றச் செயல் கண்டனத்திற்குரியது. ஆனாலும் இந்த குற்றச் செயல் நடப்பதை அரசு தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் என்றும், அதாவது அரசின் மீது, அரசு நடவடிக்கையின் மீது, இப்போது இருக்கக்கூடிய ஆளும் அரசின் மீது ஒரு குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் எழுந்திருக்க வேண்டும் என்றும் இந்த அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் போது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகாவி தலைவர் திரு விஜய், அன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நபர் தான் அன்றைக்கு மேடையில பேசுகிற பொழுது, கடந்த 5 ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று மேடையிலே பேசியவர், தன்னுடைய ஆட்சி அதிகாரம் வந்தால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேடையிலே பேசியவர், அவர் சார்பாக சமூக வலைத்தளங்களில் பேசியவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒருவேளை தாவேகா தலைமையில் ஆட்சி வந்தால் இந்த குற்ற சம்பவங்கள் நடக்கவே நடக்காது, அரசின் மீது, அரசு அதிகாரத்தின் மீது மிகுந்த அச்சத்தோடு இருப்பார்கள் குற்றவாளிகள் என்று அவர் சார்பாக பேசியவர்களுக்கு தான் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப கோவையில் நடந்த சம்பவம் என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியலையை ஏற்படுத்தியிருக்கிறது. 10 வயது சிறுமிக்கு நேர்ந்த இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லா தரப்பிலிருந்தும், குறிப்பாக இரவே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த பகுதியை சார்ந்தவர்கள், சூலூர் பகுதியை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் இறங்கி நிற்கிறார்கள். உறவினர்கள் போராட்ட களத்தில் நின்று போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு நடந்த பிறகு முதலமைச்சரிடமிருந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை வரும், முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று ஒரு அறிக்கை வரும் என்று எதிர்பார்த்தால், உள்ளபடியே எல்லோரும் சொன்ன பிறகு தற்போது முதலமைச்சரிடமிருந்து ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கிறது. அப்ப கடந்த காலங்களில் மிக கடுமையாக விமர்சனம் வைத்த இந்த முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், இனி வரும் காலங்களில் இந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், தற்போது நடந்த இந்த தவறுக்கு குற்றவாளிகளுக்கு மிகவும் ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. இந்த குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இனி குற்ற செயலில் யாரும் ஈடுபடுவதற்கு நினைத்து கூட பார்க்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனையை தர வேண்டும் என்றுதான் எல்லோரும் செய்கிறார்கள். இதில் யாரும் எந்த விதமான அரசியலும் செய்யவில்லை என்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், குறிப்பாக குழந்தைகள் தொடர்பான விஷயம். குழந்தைகளுக்கு எதிரான ஒரு கொடூரமான மனநிலை இன்றைக்கு சமூகத்துல பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிலையில இதுல எந்த தரப்பும், அது ஆளுங்கட்சியாக ஆனாலும் சரி, எதிர்கட்சியாக ஆனாலும் சரி, எந்த கட்சியும் இதில் அரசியல் செய்ய உண்மையாகவே விரும்பவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு கூட விரும்பாது அப்படின்றதுதான் நம்முடைய எண்ணம். இந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி வைத்த இந்த குற்றச்சாட்டுல இது வெறும் ரீல்ஸ் அரசாக இல்லாமல் ரியல் அரசாக செயல்பட வேண்டும். அப்படின்னா குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை உச்சபட்ச தண்டனையாக இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அறிக்கையை வெறும் அரசியல் மோதலாக பார்க்காமல் உடனடியாக அதன் மீது அதன் தீவிரத்தன்மையை உணர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.